அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மரபுத்துறை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இப்போ போஸ்ட்ல குரூப் 4 இப்போ முடிஞ்சு குரூப் 4 2025ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அகாடமிக் விகடம்னா என்ன, தந்திரம்னு சொல்லி இந்த மாதிரி ஓமை துறை மரபுத்துறைலாம் கேட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ குரூப் 2 கேட்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மரபுத்திறன்னு சொல்லி பார்ப்போம். மரபுத்திறன்னா ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதன் நேர்பொருளை உணர்த்தாமல் வழியாக அது மரபு வழியாக வழங்கி வரும் பொருளை உணர்த்துவது மரபுத்திறன்றாங்க. இப்போ ஒரு சொல் அள்ளி குவித்தல்னு சொல் இருக்குது. அது இதோட பொருள் டைரெக்டாக உணர்த்தாமல் வேறு வழியாக, அதாவது மரபு வழியாக உணர்த்துன்னு சொல்கிறாங்களா, அதான் மரபுத்திறன்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் வாங்க. இது ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அள்ளி குவித்தல் நிறைய சம்பாதித்தல்றாங்க. அரை கூதல்னா போருக்கு அழைக்கிறது அரை கூதல்றாங்க. அரை மனிதன்னா மதிப்பில்லாதவன் அரை மனிதன். அண்டா புழுகிறான் நிறைய அண்டையா புழுகிறான்றாங்க, அது பொய்க்காரன்றாங்க. அலைக்கழித்தல்னா அலட்சியம் செய்தல்றாங்க. அறுதி இடுதல்னா முடிவு கட்டுதல். இவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லி முடிவு கட்டுறாங்களா தான் சொல்கிறாங்க. அகடவிகடம் தந்திரம். இந்த கொஸ்டின்ஸ் தான் குரூப் 4 2025ல முடிஞ்சில அந்த அதில் கேட்டிருந்தாங்க. அகடவிகடம் தந்திரம்ன்றாங்க. அரைப்படிப்புனா நிரம்பாத கல்வின்றாங்க. நெக்ஸ்ட்டு அடியொற்றுதல்னா பின்பற்றுதல். அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மேல் செலவு செய்தல். அள்ளி இறைத்தல். அடுக்கு பண்ணுதல் தான் ஆயத்தம் செய்தல்றாங்க. ஃபஸ்ட்டு அடியிடுதல்னா தொடங்குதல். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் தொடங்குதல்றாங்க. அடிநகர்தல் இடம்பெயர்தல். இங்கேருந்து இங்கே போகிறோம்ல தான் இடம்பெயர்தல்றாங்க. அடிப்பிழைத்தல்னா நெறி தவறி நடத்தல்றாங்க. அடித்திரும்புதல்னா பொழுது சாய்த்தல். அடிப்பிடித்தல்னா தொடருதல். அடி பிறக்கிடுதல்னா பின்வாங்குதல். ஒரு பேக் வருவாங்களா, அதான் பின்வாங்குதல்றாங்க. அறக்க பறக்கமா அப்போ விரைவாகன்றாங்க. அரையிறதல்னா வழிப்படுத்தல். நெக்ஸ்ட்டு அவசர கொடுக்கை பதற்றக்காரன். அவசரமாக ஆச்சு வேலை செய்யலாம், பதற்றக்காரன்றாங்க. அகலக்கண் வைத்தல்னா அளவு கடந்து போதல்றாங்க. அலுங்கு பிடினா விடாப்பிடி. எனக்கு இதே வேலை விடாப்பிடி இருப்பாங்க, விடாப்பிடின்றாங்க. அறுதி இடல்னா முடிவு கட்டுதல். இவருக்கு முடியை கட்டியே ஆகணும்னு சொல்லுவாங்க தான். அமளி செய்தல்னா குழப்பம் செய்தல்றாங்க. அடிப்பணிதல்னா கீழ்ப்பணிதல். அடி விலங்குதல் தன் மரபை புகழ் பெற செய்தல்றாங்க. அகலக்கால் வைத்தல் அளவு கடந்து போதல். அகலக்கால் வலிக்கிறாங்க, அப்போ இது கொஞ்சம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அளவு கடந்து போதல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லுவே இப்போ பார்த்தது ஃபுல்லாகவே ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்க்க போகிறோம். செக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க. ஆகாயக்கோட்டைன்னா மிதமிஞ்சிய கற்பனை. ஆறப்போடல்னா பிற்போடல்றாங்க. ஆசை வார்த்தைனா ஏமாற்று பேச்சு. ஆசையாக வதப்ப அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க, ஏமாற்று பேச்சுன்னு. ஆட்கொள்ளல்னா அடிமை கொள்ளல்றாங்க. ஆழம் பார்த்தல் ஒருவன் தகுதி பற்றி அறைதல். அதான் ஆழம் பார்த்தல்றாங்க. ஆயிரங்காலத்து பயிர் நெடுங்கால் நிலைத்திருத்தல். இதெல்லாம் புக்கில் இருக்குது. ஆழங்காலத்து பயிர்னா நெடுங்கால் நிலைத்திருத்தல்றாங்க. ஆடா பூதினா ஏமாற்றுக்காரன். நெக்ஸ்ட்டு இரண்டும் கெட்டானா நன்மை தீமை ரெண்டுமே அறியாதவன், அதாவது இரண்டும் கெட்டான்றாங்க. இலை மறைக்காய்னா வெளிப்படாது மறைந்திருத்தல். உள்ளே இருந்து அப்படி சொல்லுவாங்க, வெளிப்படாது மறைந்திருத்தல். இளிச்சவாயன்னா எளிதில் ஏமாறுவான், டக்குன்னு ஏமாத்துறாங்க, இளிச்சவாயன்றாங்க. இட்டிக்கட்டுதல்னா இல்லாதே சொல்லுதல். எதுவுமே இருக்காதுன்னா நிறைய இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லதை சொல்லுதல்றாங்க. இலவு காத்த கிளினா காத்திருந்து ஏமாற்றுதல்றாங்க. இரண்டு தோணியில் கால் வைத்தல் ஒரே நேரங்கள் இரு செயல்கள் ஈடுபடல். இப்போ ஒரே இடத்துல ஒரு 2 செயல் செய்கிறாங்க, அதான் இரண்டு தோணியில் கால் வைத்தல்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்ப்போம். ஈரல் கருகுதல்னா வேதனை மிகுதல்றாங்க. ஈவிரக்கம் கருணை. ஈவிரக்கம்னா கருணை, இரக்கம் சொல்லுவாங்க, கருணை. ஓடுதல்னா தொழிலுமின்றி இருத்தல். எதுவுமே தொழில் இருக்காது, அப்போ இருக்கிறதா ஓட்டுதல். ஈரேடுதல்னா உயரடைதல்றாங்க. இப்போ உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரிதல். இதெல்லாம் புக்ஸில் இருக்குது. உள்ளங்கை நெல்லி போல வெளிப்படுறது இம்பார்ட்டன்ஸ் புக்கில் இருக்குது. உதவாக்கரைனா பயனற்றவன், எதுவுமே இல்லாத பயனற்றதான் உதவாக்கரன்றாங்க. உப்பில்லா பேச்சுனா பயனற்ற பேச்சு. உச்சி குளிர்தல்னா மிக்க மகிழ்ச்சி அடைதல்றாங்க. உருகுலைதல்னா தன்னிலையிலிருந்து மாறுபடல் தான் உருக்குலைதல்றாங்க. உலை வைத்தல் பிறருக்கு அழிவு வருவித்தல். அடி பற்றிய மரபுத்துறைகள். அடின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும்ல, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடியொற்றுதல்னா பின்பற்றுதல்றாங்க. அடி நகர்த்தல் இடம்பெயர்தல். இங்கேருந்து கேட்பாங்களா. அடிபணிதல்னா கீழ்ப்படிதல். அடி விலக்குதல்னா தன் மரபை புகழ் பெற செய்தல்.
அடியிடுதல்னா ஆரம்பித்தல்றாங்க. நெக்ஸ்ட்டு கண்ணுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும்ல, எது கண்ணுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிற மரபு தொடர்கள் என்னதுன்னா, கண் வைத்தல்னா விருப்பம் கொள்ளுதல், எனக்கு விருப்பம் இருக்க சொல்லுவாங்க, கண் வைத்தல். கண் வளர்தல், கண் வளர்தல்னா நித்திரை செய்தல்றாங்க. கண் எறிதல்னா கடைக்கண்ணால் பார்த்தல், கடைக்கண்ணால் பார்த்தா கண் எறிதல்றாங்க. கண் கலத்தல் ஒருவரை ஒருவர் விரும்புதல், ஒருவர் விரும்புகிறாங்களா அதெல்லாம் கண் கலத்தல்றாங்க. கண் மூடுதல்னா இறத்தல், கண் மூடுதப்ப இறந்து போகிறாங்க, அதை இறத்தல்றாங்க. கண் திறத்தல்னா அறிவுண்டாதல், அறிவுண்டாதல் கண் திறத்தல்றாங்க. கழுத்து பற்றிய மரபுத்தொடர்கள், கழுத்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மரபுத்தொடர்கள் வந்து கழுத்து கொடுத்தல்னா பிற துன்பத்தில் உதவுதல், பிற துன்பத்தில் உதவுதல் கழுத்து கொடுத்தல்றாங்க. கழுத்தறுத்தல்னா, கழுத்தறுத்தல்னா நம்பிக்கை துரோகம் செய்தல், அதாவது நம்பிக்கை துரோகம் கழுத்து இருப்பாங்கல்ல தான் கழுத்தறுத்தல்றாங்க. கழுத்திற்கட்டுதல், கழுத்திற்கட்டுதல்னா வலிந்து திணித்தல்றாங்க. கழுத்தை கட்டுதல்னா விடாமல் இருக்குதல். இப்போ காதன் ஸ்டார்ட் ஆகும் அந்த மரபுத்தொடர்கள் வந்து காது கொடுத்தல்னா அவதானித்தல், அவதானித்தல். காது குத்துதல்னா ஏமாற்றல், காது குத்துறாங்கன்னு சொல்லுவாங்க, ஏமாற்றுறாங்கன்னு. காதில் ஓதுதல்னா கோல் கொள்ளுதல், கோல் கொள்ளுதல்றாங்க. காதை கடித்தல் ரகசியம் கூறல், ரகசியமாக சொல்லுவாங்கல்ல அதான் காதை கடித்தல்றாங்க. கால்னு ஸ்டார்ட் ஆகும், இக்காதுன்னு முடிஞ்சு இப்போ கால்னு ஸ்டார்ட் ஆகும்ல, அதை மரபுத்தொடர்கள் வந்து கால் பின்னுதல்னா தடைப்படல், கால் பின்னுதல் தடைப்படல்றாங்க. கால் பிடித்தல், கால் பிடித்தல்னா காலை பற்றி கெஞ்சுதல், காலை பற்றி கெஞ்சுதல் கால் பிடித்தல்றாங்க. கால் கொள்ளுதல்னா ஆரம்பித்தல், ஸ்டார்ட் ஆகிறது ஆரம்பித்தல், அதாவது கால் கொள்ளுதல்றது. காலை சுற்றுதல்னா பற்றி தொடர்தல் தொடர்ந்து பட்டுதல், ரெண்டு வரும், பற்றி தொடர்தல் வரும், தொடர்ந்து பட்டுதல், அதாவது காலை சுற்றுதல்றாங்க. கால் ஆறுதல்னா ஓய்ந்திருத்தல்றாங்க. கால் ஊன்றுறாங்களா அதை நிலை பெறுதல்றாங்க. காலில் விழுதல் மன்னிப்பு கேட்டல். நெக்ஸ்ட் வயிறுன்னு ஸ்டார்ட் ஆகும்ல அந்த மரபுத்தொடர்கள். வயிற்றை கட்டுதல்னா செலவை சுருக்குதல், செலவை சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, வயிற்றை கட்டணும்னு சொல்லுவாங்க. வயிற்றில் அடித்தல்னா சீவனத்தை கெடுத்தல்றாங்க. வயிறு வளர்த்தல் எவரோ பிழைத்து கொள்ளுதல், எவரோ பிழைத்து கொள்ளுதல் வயிற்று வளர்த்தல்றாங்க. வயிறு கிள்ளுதல்னா வயிறு கடித்தல், ரெண்டுக்குமே பசி உண்டாதான் எனக்கு வயிறு அப்படியே கிள்ளுது, சாப்பாடு பசிக்குன்னு சொல்லுவாங்க, அதான் வயிறு கிள்ளுதல் வயிறு கடித்தல்றாங்க. வயிறு குளிர்தல்னா திருப்தி அடைதல், எனக்கு இது போதும் பாப்புன்னு திருப்தி அடைவாங்களா, அதான் வயிறு குளிதல்றாங்க. வயிறு எரிதல்னா பொறாமை கொள்ளுதல், ஐயோ வயிறு எரியுது எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா தான். நெக்ஸ்ட் வந்து வாய்னு ஸ்டார்ட் ஆகும்ல அந்த மரபுத்தொடர்கள் வந்து வாய் விடுதல்லாம் வெளிப்படையாக கேட்டல், வாய் விடுதல்னாங்க. வாய் புலம்பல்லாம் பிதற்றுதல்ன்றாங்க. வாய் திறத்தல் பேச தங்குதல், பேசுறவங்க வாய் திறத்தல்றாங்க. வாய் பூட்டு போடுதல்லாம் பேசாத தடுத்தல், பேசக்கூடாது வாய் பூட்டு போடுவாங்களா, வாய் பூட்டு சட்டம் அந்த பேசாத தடுத்தல்ன்றாங்க. வாயில் மண் போடுதல்லாம் கேடு விளைவித்தல். நெக்ஸ்ட்டு கைன்னு ஸ்டார்ட் ஆகிற மரபுத்தொடர்கள் வந்து கை கழுவுதல்னா முற்றாய் விலகல் கை கழுவுதல்றாங்க. கை கூடல்னா அனுகூலமாதல் கை கூடல்றாங்க. கையிடல்னா ஆரம்பித்தல். கை நீட்டுதல்னா அடித்தல், கை நீட்டுனா அடிக்கிறேன்னு சொல்ல அதை சொல்கிறாங்க. கை பிசைத்தல்னா செய்ய தெரியாது திகைத்தல், கை பிசைதான் செய்ய தெரியாது திகைத்தல்றாங்க. கை தளதல்னா வறுமையாதல்றாங்க. கை கொடுத்தல்னா உதவி செய்தல். கை மிகுனல்னா அளவு கடத்தல்றாங்க, அளவு கடத்தல். கை கலப்புனா சண்டைன்றாங்க. கை அளித்தல்னா ஒப்படைத்தல். நெக்ஸ்ட் செவி பற்றிய மரபுத்தொடர்கள். செவி கொடுத்தல்னா கவனித்து கேட்டல், ஐயோ நான் கவனித்து கேட்போம்ல ஏதாச்சும் சொன்னாங்களா தான் செவி கொடுத்தல்றாங்க. செவி கேறுதல்னா கேட்பதற்கு இனிமையாக இருத்தல் தான் செவி கேறுதல்றாங்க. தலை பற்றிய மரபுத்தொடர்கள். தலையில் ஸ்டார்ட் ஆகும்ல அந்த மரபுத்தொடர்கள் வந்து தலை காட்டுதல்னா வெளி வருதல்றாங்க. தலைகீழாய் நடத்தல்னா முறை தவறி நடத்தல்றாங்க. தலை கொழுப்புனா தான் என்ற அகந்தை தலை கொழுப்பு, தலைபாரம், தலைவீக்கம், இந்த மூணுமே தான் என்ற அகந்தை தான் சொல்கிறாங்க. தலை கொழுப்பு, தலைபாரம், தலைவீக்கம், தலைகணமும் இந்த நாலுமே தான் என்ற அகந்தைன்றாங்க. தலைகீழாய் நிற்றல்னா பிடிவாதம் பிடித்தல், இதுவே வந்து தலைகீழாக நிற்பாங்கல்ல. தலைப்படுதல்னா மேற்கொள்ளுதல்றாங்க. தலை மறைவுனா ஒளிந்திருத்தல். தோல் பற்றிய மரபுத்தொடர்கள். தோல்னு ஸ்டார்ட் ஆகுற மரபுத்தொடர்கள் வந்து தோலிலிருந்து செவி கடித்தல்னா ஆதித்தவரை வஞ்சித்தல் தான் தோலிலிருந்து செவி கடித்தல்றாங்க. தோல் மாட்டுதல்னா பிறர் சுமையை தான் சுமக்கிறாங்க, தோல் மாட்டுதல்றாங்க. தோல் கொடுத்தல்னா உதவி செய்தல், நான் உனக்கு தோல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உதவி செய்வாங்களா தான் தோல் கொடுத்தல்றாங்க. அப்புறம் நாக்கு ஸ்டார்ட் ஆகுற இந்த மரபுத்தொடர்கள் வந்து நாக்கு வளைத்தல்னா பழித்தல்றாங்க. பழித்தல். நாக்கு நீளுதல்னா அடக்கமின்றி பேசுதல்றாங்க. நாக்கு நீண்டுருச்சு அப்போ அடக்காக பேசுன்னு சொல்லுவாங்க, அடக்கமின்றி பேசுதல்றாங்க. நாக்கு விழுதல்னா பேச நாவேலால் போதல் நாக்கு விழுதல்றாங்க. நாக்கு அடைத்தல்னா பேச முடியாது இருத்தல். நாக்கு தவறுதல்னா பேச்சுரி தவறுதல் இல்லைனா பொய் சொல்லுதல். இந்த மூணுமே வந்து
நாக்கு தவறுதல், நாக்கு புரளுதல், நாக்கு தப்பல், இந்த 3மே வந்து பேச்சுரை தவறுதல் இல்லைனா பொய் சொல்லுதல்னு சொல்கிறாங்க. பல்லு ஸ்டார்ட் ஆகும்ல, பல்ல ஸ்டார்ட் ஆகிற மரபு தொடர்கள் வந்து பல் இழித்தல், பல்ல காட்டே இருப்பாங்க, பல் இழித்தல் பல் காட்டி கெஞ்சுதல், ஏளனம் செய்தல், அதான் பல் இழித்தல்றாங்க. பல்லை கடித்தல்னா துன்பம் தருவதை சகித்து கொள்ளல், பல்லை பிடுங்குதல்னா சக்தியை அடக்குதல்றாங்க, சக்தியை அடக்குதல்னா பல்லை பிடித்தல்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது அவுட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.